56 வருஷமா நாடகம் ஆடுறீங்க. ஆம்பளை போன பொம்பளை போனா தெரியாதா? தெரியாததாம்பா. ரெண்டாம் கட்டனாக எடுக்கிறேன். ரெண்டுமே கெட்டு போச்சு. ரெண்டு கெட்டு போனா நான் மண்ணுல போய் சேர்த்துருவோம்பா. எல்லாம் ஒரு நாளைக்கு போதான் போறோம். உண்மைதான் ஐயா. பால சோத்துல முட்டோறு போயினே இருந்தா அடி சோறு ஒரு நாளைக்கு போவோம். உங்க சர்வீஸ் வயசா இருக்க இருக்கட்டும் ஐயா. என்ன ஐயா, ஆம்பளை போன பொம்பளை போனா என்ன சொல்லுங்க ஐயா. பட்னு உள்ள போனா ஆம்பளை போனோம். அது எப்படி? அது அழுத்த தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது. அம்மால அது டச்சு போகணும். அம்மா தடவ அவங்களை கேளா சூத்த ஒரு பொட்டச்சரிக்கை பல பேர் மத்திய அவனை படி விட்டுவார். உக்காந்தி ஒண்ணுக்கு பேர் அவளுக்கே அம்மா பிரச்சனை. என்னக்கு அருமை அருமை. மகளே முரளி. அப்பா போறாங்கப்பா. நான் ஒரு சித்தப்பா மாதிரி சொல்ல மாட்டேன். மகளே முரளி, அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா அது விட்டு விட்டு கொடுக்காதவன் வாழ மாட்டான். மகனே முரளி, அப்பா உன்னுடைய வருகை நான் எதிர்பார்த்த காரணம் என்ன தெரியும்? என்ன காரணம்? எனக்கு பிறகு நாட்டை நீ ஆள வேண்டும். அப்பா, உங்களுக்கு பின்னால் நான் ஆள வேண்டுமா? நாட்டின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கும். பேசக்கூடாது. தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை. அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலமை இன்று வந்துவிட்டது. தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள் என்னுடைய திருக்கரங்களில் மணிமுடி சூட்டுவதை விட அவருடைய திருக்கரங்களில் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவர்தான் மலர் மாலையே அன்பு மாலையாக அவர் சூட்ட வேண்டும். பூ மாலை கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். உன் திருக்கரத்தினால் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க எழுந்திருக்கிறதால் இப்போதே மாலை சொல்கிறேன். என்னப்பா உங்களுக்கு அமைச்சர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவமானப்படுத்தி விட்டாரே. நாங்க நினைத்தா இந்த நாட்டை தவிடுபடியாக்கி விடுவோம். வேலை பார்க்கற கூட தவிடு பிடிக்கிறாங்க. நோய்க்கல்றா இனிமேல் ஒரு நிமிடம் அரசு இருக்க மாட்டேன். புறப்பட போகலாம்.
வருத்தப்படாதீங்க. சரோஜா சரோஜா சாமான காணோம். மகளிர்கின்றாலே முத்தழகி, அவளோ சின்னத்திலே பெண்ணானவள். அவளுக்கு தெரியாது. சில புத்திகளை எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வாள். பக்குமே எடுத்து குறித்து வர இருங்க. முத்தழகி என்னப்பா இந்நாட்டு இளவரசியா இருந்தாலும் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரம்மா? தளபதி யாரு? உனக்கு டெல்லி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தக்க தொட்டிலே தாராட்டி உறங்க வைப்பவரும் அவர்தான். பாடசாலையில் இருந்து அரண்மனைக்கு வளர்த்தவர். பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி தலைவராக பேசவே கூடாது. புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டும். சில புத்திகளை எடுத்து வளர்த்து விட்டேன். அவள் புரிந்து கொள்வாய். இருபது பேச மாட்டோம். போதுமா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? முரளி தங்கச்சி பேசுறீங்க, என்ன தப்பு இருக்கு? வழி இல்லாமல் வடநாட்டில் இருந்து நம் நாட்டிற்கு பிழைப்புக்காக ஓடி வந்த ஒரு வேலைக்காரர். அது மட்டுமா, நான் காலாளிடு வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர். அது மட்டுமா, செருப்புக்கு சமாளிடா. பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நியாயமாயதே. இதற்கு தான் எனக்கு அடுத்தாயா அமைச்சர் ரோஜா டான்ஸுக்காகத்தான் அத்தா பருவத்துக்கெல்லாம் தாலி நீங்கதான். ஆமா, சொல்ல வரேன். பாருங்க, நம்முடைய மகன் இருக்கின்றால் மூத்தவன் முரளி. அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். இந்த நாட்டை உன்னிடத்துல ஒப்படைக்க போறேன்னு கேட்டீங்களா? கேட்கல. இதா இருக்கின்றால் அவருடைய விருப்பத்தை சொல்லல. போராட்டமா உண்மைதாப்பா, உண்மைதாப்பா. நீ சொல்வது முற்றிலும் உண்மை. தனி மனுஷன் முடிவெடுத்தா நீதான் அழகு போல ஆடு மாதிரி கத்தி கிடக்கிறது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, திருமணம் செய்யலாமா, அப்படி அவமானத்தில் இருக்கிற என்ன வச்சு யாருடைய எண்ணங்களையும் தெரிஞ்சுக்காம தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர் அவர்களே, என்னுடைய மகன் சொன்ன வார்த்தை உனக்கு தவறாக இருக்கலாம். என் செருப்புக்கு செருப்பு சிறப்பு. அந்த செருப்புக்கு சிறப்பு கொடுக்கறதுக்காக தான் ராமாயணத்திலே ராமர் கானக சென்ற பிறகு பரதன் போயிட்டு தன்னுடைய பாதுகை நாட்டுப்பா அண்ணான்னு போட்டான். தம்பி பரதா 14 வருட காலத்தை 14 நாட்களாக கழித்துட்டு மீண்டும் வந்து அரியணை ஏறுறேன். அதுவரையில் நீங்கள் வரவில்லை என்றால் பாதுகளை சொல்லக்கூடிய செருப்பை கொடுங்கள் அண்ணா என்று சிறப்பாக 2 கலத்தால் ஏந்தி தலைமீது சுமந்து சிற்றூர் என்ற நந்தி கிராமத்தில் வைத்து 14 வருட கால செருப்புக்கு சிறப்பு தந்தவன் பரதன் ஒருவன். ராமாயணத்திலே அதுதான் நம்ம காலுக்கு செருப்பா இருந்து சிறப்பு கொடுக்குது பத்தியா. அந்த சிறப்பு மட்டும் எடுத்துக்கோ. செருப்புன்னு கேவலமா நினைக்காது. நான் கேவலமா நினைக்கிறேங்க. நாங்க கேட்டோமா
நான் எதிர்த்த பிடிவார் மக்களுடைய முகம் புண்பட்டு விட்டது. மக்கள் முன்னிலையில் நானே நீங்கள் ஏன் அதெல்லாம் இருக்கிற பொது வேலை ஜல்லி போடாத பில்லு வாங்குறாங்க. அதுவும் கேட்டுக்கணும். அதனால பொது வேலைக்கு வருவங்கெல்லாம் இந்த காதல் வாங்கி எத்தனையோ போர்க்களம் கண்டிருக்கிறீர்கள். நாங்க இப்பதான் போருக்கு வரோம். அதனால கோபத்தாலே தலையில் இருக்கிற ஒரு முடி கூட நம்மளால இருக்க முடியாது. அன்பாலை மன்னிப்பு கேட்ப மனுஷை அந்த மன்னித்து ஏத்துக்கிறான் பாரு. அவன் மனுஷனை விட மனுஷன். மன்னவா, நீங்கள் மன்னிப்பு கேட்பதா நிக்கலாம் பாரு பாடு. நானும் ரொம்ப நாள் மகனே, அப்பா நான் செய்த பாவத்தாலே, நான் செய்த தவறாலே நானே உனக்கு என்னுடைய சத்தியமிழ் நாட்டு மக்களை உங்களுடைய அன்பின் சார்பாக இந்த மலர் மாலையை நாங்க இருக்கவா மக்கள் இடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அன்பாக அரவணைத்து ஆட்சி நடத்தக்கூடியது உன்னுடைய கடமை. தாய் தந்தை எங்கள் கடமை முடிந்தது. இன்னொரு தலையால கடமை இருக்கிறது ஐயா. இல்லப்பா, நாடும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காசி விஸ்வநாதனை பார்ப்பதற்காக பாத யாத்திரையாக வருவதாக நான் எண்ணிருக்கிறேன் அப்பா. ஆமா, புண்ணியங்கள் செய்வதற்காக அனைவரும் சொல்லப்படுகிறது காசி. காசி நடந்தேவா போறீங்க? நடந்தே பாத யாத்திரை சொல்கிறேன். ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசி. நடு ரோட்லயே போங்க, பின்னாடியே கார் எடுத்தாரு. சீக்கிரமா வந்துடுறப்பா, சீக்கிரமா வந்துடுறேன். ஐயா, ஒப்படைக்கிறேன் பிள்ளைகளை. இதுவரையிலும் உங்களை விட்டு நாங்கள் பிரித்தது கிடையாது. உங்களை கூட விடு, மகாராணி பசி எடுக்கும் பொழுதெல்லாம் உணவு பாடு போடுறேன். மகாராணி இருக்கும் போறீங்க, அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. எந்த பொண்ண உனக்கு தெரியாத போன் வாங்கி கொடுத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன் மாமா. சரி, இருக்கட்டும். அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். சொல்லுப்பா, என்ன போனு? ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா, போன்ல பண்ணுவாங்க? போன்ல கூடவாயா ஆம்பளை போடு பொம்பளை போடு. அது எப்படிடா, எப்படி சொல்லி? வாய தரோஜா. 56 வருஷமா நாடகம் ஆடுறீங்க. ஆம்பளை போனும் பொம்பளை போனா தெரியாதா? தெரியாததாம்பா. ரெண்டாம் கட்டனாக எடுக்கிறேன். ரெண்டுமே கெட்டு போச்சு. ரெண்டு கெட்டு போனா நான் மண்ணுல போய் சேர்த்துருவோம்பா. எல்லாம் ஒரு நாளைக்கு போதான் போறோம். உண்மைதான் ஐயா. 4 சோத்துல முட்டோறு போயினே இருந்தா அடி சோறு ஒரு நாளைக்கு போவோம். உங்க சர்வீஸ் வயசா இருக்க இருக்கட்டும் ஐயா. என்ன ஐயா, ஆம்பளை போனும் பொம்பளை போனா என்ன சொல்லுங்க ஐயா. பட்னு உள்ள போனா ஆம்பளை போனும். அது எப்படி? அது அழுத்த தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது. அம்மால அது டச்சு போகணும். அம்மா தடவ இல்ல, நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறாங்க. அப்பா, உனக்கு இருக்கிறது தலை. அந்த தலையிலே சிறிதளவு மூளை இருக்கிறது. அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்கிறது. எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளரல, எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் வளரும். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டின அதுவா நாடு. இதற்கு உன் மகன் ஆள போகிறாப்பா நாடு. இளம் காலை அதுதான் நாடு. உன் மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இல்லை இல்லை இல்லை, பார்த்துக் கொள்கிறேன். கவலை வேண்டாம், அமைதியாக போடுங்க. ஐயா, இதான் கடைசி பார்வை. ஆமாங்க சரோஜா. அப்பா, அன்பான வேண்டுகோளப்பா,
என்னப்பா? காசை போவதற்கு முன்னால் வெளிநாடு சென்றிருக்கிறாரே உன்னுடைய தம்பி ஒட்டு படிப்பதற்காக. ஆமா. நான் காசைக்கு போன பிறகு அவன் நாட்டுக்கு அன்பா பாத்துக்கப்பா. உன்னுடைய தம்பியை அரவணைப்போட பாத்துக்கப்பா. அவள் முகத்தை வாட விடாது. விட்டு விடுவேனாடா? எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். முறையில்லாமல் பார்த்துக் கொள்கிறீர்களா? ராஜா அம்மா நாட்டு மக்களுக்கு காணக்கூடாது. ஆட்சி எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அனைவரும் சீர சிறப்போட வாழ வேண்டும். வல்லவா, உன் தந்தை ஆண்டாரே நாடு பாடு. அதுவா நாடு வேண்டி ஆளப்போகிறாவா? அதுதான் நாடு. அதான் சொல்லுகிறாரு. ஆளாண்ட மன்னனும் இறுதியில் பிடி சாம்பல் ஆவா என்ற தத்துவத்தை உனக்கு எடுத்து உரைக்க வேண்டும். மகனா ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுச்சு வெள்ளை என்று ஒரு பொய் வார்த்தை உரைத்தால் என்று அறிக்கைகிறார். கேட்டாங்களா? அவங்களுக்கு சூத்தத்தை ஒரு பொட்டச்சரிக்கை பல பேர் மத்தியில் அவனப்படி விட்டுவார். அவன் பேசுறான் உக்காந்தி ஒண்ணுக்கு பேர் அவளுக்கே அம்மா சிறப்பை பத்தி பேசுறாங்க. ராமாயணத்தில மகாபாரதத்தில் இனிமேலும் இந்த கதைக்கு மகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு இருவரை வாழ விட மாட்டேனா?